இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இயேசு சொல்றாரு, மரியாளை பார்த்து இதே வசனத்துல 20:17 சொல்றாரு, நீ என்னுடைய சகோதரிகளிடத்துல போய் சொல்லு. அப்ப ஆண்டவர் மரியாளையும் போ அப்படின்னு சொல்றாரு, சீடர்களையும் போன்னு சொல்றாரு. இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்து நின்று சொல்றாரு, நீங்களும் போங்க. எங்க போகணும்? ஆமா, அவர் சொல்றாரு, நான் உயிர் தெழுந்ததை நீ போய் என்னுடைய சகோதரர்கிட்ட அறிவின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க, நம்ம வந்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலுடைய வல்லமையை நம்ம அறிந்து வந்து இருக்கிறோம். நாம மட்டும் பெற்றுக்கொண்டு சுயநலவாதியா இல்லாம இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும், சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப இன்றைக்கு மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க நீங்க தயங்கும் போது உங்களை மேன்மைப்படுத்த இயேசுவும் தயங்குவார். இயேசுவனுடைய நாமத்தை நீங்க மற்ற இடத்துல சொல்லுவதற்கு கூச்சப்படுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை குறித்து இயேசு கூச்சப்படுவார். ஆமென். வசனம் சொல்லுது, என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். என்னுடைய பேரை நீ சொல்ல தயங்கினா நானும் தூதர்களுக்கு முன்னாடி உன்னுடைய பேரை சொல்ல தயங்குவேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசு உயிர் தெழுந்தார் என்கின்ற சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படிக்காக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் போகும்படிக்கு சொல்கிறார். அப்போ உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நீ போன்னு சொன்னா உங்களை தனியாக அனுப்ப மாட்டாரு, உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களை விட்டுவிட மாட்டார். அவரே உங்க கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்து கிரியைகள் மூலமாக அவர் இருக்கிறதை உங்களுக்கு உணர செய்து அங்கே அவர் வெற்றி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்ப சுவிசேஷத்தினுடைய மேன்மை, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த வல்லமை இன்றைக்கு அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட சேர்ந்து உங்களையும் என்னையும் நிரப்புகிறது. சுவிசேஷத்தினுடைய வல்லமையை ரொம்ப ருசி பார்த்த ஒரு மனுஷன் வேதத்தில் இருக்கிறான். அவன் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி முடிக்கிறாருங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்தாருன்னு நீங்க சொல்லன்னு சொன்னா உங்களுக்கு என்னதுங்களாம்? அதை சொல்லுறதுக்கு பயப்படுறீங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஐயோ என்ன அர்த்தங்க? ஒரு வீட்டில் நைட்டு 12 மணிக்கு ஐயோன்னு ஒரு குரல் வருதுன்னா அவங்க என்ன ஃபேத்தா கொண்டாடுறாங்கன்னு அர்த்தம். அங்கே ஏதோ ஒரு ஆபத்துன்னு அர்த்தம் இல்லை. திடீர்னு நைட்டு பிரதர்லாம் அப்பார்ட்மெண்ட் தூங்கிக்கிறாங்க, பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் ஐயோன்னு ஒரு குரல் வருது. ஒரு சொல்லி பக்கத்தில் சொல்கிறாரு, அவங்க வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவார். இல்லை தடாதுன்னு சொல்லி எல்லாம் வெளியே ஓடி வந்து பார்ப்போம், பார்த்தா ஆபத்துன்னு அர்த்தம். ஐயோன்னா ஆபத்து. ஆண்டவர் சொல்கிறார் சுவிசேஷத்தை, பவுல் சொல்கிறார் சுவிசேஷத்தில் நான் அறிவிக்கலன்னு சொன்னால், இயேசு உயிர் தெழுந்தார் என்ற ரகசியத்தை நான் போய் ஜனங்ககிட்ட சொல்லுன்னு சொன்னால் எனக்கு ஆபத்து, எனக்கு பிரச்சனை, எனக்கு வேதனை, எனக்கு கண்ணீர், எனக்கு வருத்தம். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்னு நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, ஆனால் அறியாதவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அதை நீங்கள் அறிவிக்கணும். அதற்காக அப்போஸ்தலர் பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, அது உங்களுக்கு எனக்கும் விழுந்திருக்கிற ஒரு வேலை, ஒரு கடமை, அது பெரிய வேலைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்களும் நானும் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 6வது வார்த்தை 22, அதே யோவான் 20:22.